Assalamualaikum. Hi, this is Nilofer Salman. இன்னைக்கு என்ன டாபிக்னாக்க 12th பயோஜுவாலஜில 6th லெசன் எவால்யூஷனுங்கிற லெசன்ல இருக்கக்கூடிய அடாப்டிவ் ரேடியேஷன் பத்தியும் மியூட்டேஷன் தியரி பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பர்சனலா எனக்கு எவால்யூஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் என்ன பொறுத்த வரைக்கும் போர் டாபிக். ஏன்னாக்கா ஒவ்வொரு சயின்டிஸ்டும் என்ன பண்ணிருப்பாங்கனாக்கா அவங்களோட தியரி ஆஃப் எவிடன்ஸை வந்து சப்மிட் பண்ணிருப்பாங்க. அதாவது எப்படின்னாக்கா விலங்குலேருந்து மனிதன் வந்தான், எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கான், மனிதன் மட்டும் கிடையாது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் எப்படி தோன்றுனுச்சு அப்படின்னாக்க ஒரு காமனான ஒரு பொதுவான ஒரு மூதாதையர்கிட்ட இருந்து தான் ஒன்னா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிரினங்களும் தோன்றுனுச்சு. அப்ப இந்த எல்லா உயிரினங்களுக்கும் யாரு பொதுவானவங்கன்னா யாரோ ஒரு பொதுவான ஒரு உயிரினம் இருக்கு. அது உயிர் உள்ளதா இருக்கலாம், உயிர் அற்றதா இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சயின்டிஸ்டும் அவங்களோட கண்டுபிடிப்புகளை வந்து தியரியா சப்மிட் பண்ணிருப்பாங்க. ஆனா எனக்கு என்னன்னாக்க இப்ப லாமார்க்ஸ் அவங்க அந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு தியரியா சொல்லியிருப்பாங்க. இத வந்து இல்ல, இதுல நிறைய குறைபாடுகள் இருக்கு, இவங்க சொல்றது இதுக்கு செட் ஆகாது, இந்த மாதிரி அப்ஜெக்ஷன் வந்து ஒரு சில சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அதே போல சார்லஸ் டார்வின் அவங்களோட இதை வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து அவங்களோட தியரியை வந்து சப்மிட் பண்ணிருப்பாங்க. இல்ல இவங்க சொல்றதுல வந்து இந்த மாதிரி குறைகள்லாம் இருக்கு, இது எல்லாத்துக்கும் பொருந்தாது, இதுல நிறைய குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு சயின்டிஸ்ட் ஒவ்வொரு தியரி ஆஃப் ஸ்பான்டானியஸ், தியரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப், இந்த மாதிரி நிறைய தியரி சொல்லி அதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கும். ஒரு சில பேர் இதை எல்லாரும் யூனிவர்சலா உலகத்துல இருக்கிற எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது மட்டும்தான் அது வந்து இதா இருக்கும். எல்லாத்துக்கும் எது ஃபிட் ஆகுதோ அதைத்தான் வந்து யூனிவர்சலா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சோ இதுவா அதுவா அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க வந்து கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப எவால்யூஷன் அப்படின்னாக்க இப்போ ஒரு காலத்துல ஜுராசிக் வாழ்ந்துச்சு, அதாவது என்னது ஜுராசிக் எரா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்பெல்லாம் வந்து டைனோசர்ஸ் வந்து வாழ்ந்துச்சு, அது வந்து காலப்போக்கில் என்ன ஆயிருச்சு, அது வந்து அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போலதான் ஒவ்வொரு அதாவது இதைத்தான் வந்து சார்லஸ் டார்வின் அவங்களோட குவாட்ஸாவே சொல்லுவாங்க. அதாவது ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் த சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ். அதாவது எந்த உயிரினத்தினால எல்லா வகையான சூழ்நிலைகளையும் வாழ்ந்து ஃபிட்டா இருக்க முடியுதோ அதைத்தான் வந்து ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது எந்த ஒரு இதனால போராடி எல்லா சூழ்நிலைகளையும் வாழ்ந்து அது இது பண்ண முடியுதோ அதனால தான் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு பரிணாம வளர்ச்சி அடைய முடியுது. அதாவது எல்லா விதத்திலையும் ஃபிட்டா இருக்கக்கூடிய ஆர்கானிசம் தான் என்ன ஆகுதுன்னா எவால்யூஷன் ஆகுது. அப்படிங்கிறது தான் மெயின் பிரின்சிபல், முக்கியமான கோட்பாடா இருக்கு. யாரோடதுனாக்க சார்லஸ் டார்வினோட கோட்பாடு. அதே போல எவால்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா டைவர்ஜென்ட், கன்வர்ஜென்ட், இந்த மாதிரி எவால்யூஷன். வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ், அதாவது வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ்னா முன்னாடி யூஸ்ல இருந்த ஆர்கன்ஸ் இப்ப யூஸ்ல இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹியூமன் அப்பெண்டிக்ஸ், ஹியூமனோட பாடி ஹேர், இதெல்லாம் வந்து வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் சொல்லுவோம். அட்டாவிஸ்டிக் ஆர்கன்ஸ் அப்படின்னாக்க என்னன்னாக்க முன்னாடி அது வந்து இருந்திருக்கும் அந்த உயிரினத்துக்கு, இப்ப வந்து கரண்ட்ல வந்து அந்த உயிரினத்துக்கு அந்த உறுப்பு வந்து இருக்காது. ஆனா திருப்பி அது ரீ அப்பியர் ஆனுச்சுன்னா அதுதான் அட்டாவிஸ்டிக் ஆர்கன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றது, மனிதன் வந்து குரங்குல இருந்து வந்தான்னு சொல்றாங்க. அப்ப குரங்குக்கு என்ன இருக்குன்னா வால் இருக்கு. இப்ப மனிதன் வந்து வாளோட பிறந்தா அது எப்படி இருக்கும், அதே போலதான். அதாவது டிஸ்அப்பியர் ஆன மறைஞ்ச ஒரு உறுப்பு திருப்பி ரீஅப்பியர் ஆனுச்சுன்னா அதைத்தான் அட்டாவிஸ்டிக் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னாக்க ஹியூமன் டெய்ல் அப்படிங்கறத சொல்றாங்க. தென் மியூட்டேஷன் தியரி அப்படின்னா எடுத்துக்கிட்டோம். மியூட்டேஷன், வாட் இஸ் மியூட்டேஷன் அப்படின்னாக்க அதாவது ஜீன்லயோ இல்ல குரோமோசோம்லயோ நடக்கக்கூடிய வேறுபாடுகள், மாறுபாடுகள். அதாவது இப்ப நம்மளுக்கு 22 குரோமோசோம் தான் இருக்குன்னா அதுல ஒன்னு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுறது, இல்லனா கம்மி ஆகுறது, இல்லனா ஜீன்ல வந்து ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்ப மாற்றமோ ஏதோ ஒரு வேறுபாடோ நடந்துச்சுன்னா அதைத்தான் என்னன்னு சொல்றோம்னாக்க மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இத ஃபர்ஸ்ட் இந்த மியூட்டேஷன் தியரியை யார் ப்ரொபோஸ் பண்றா அப்படின்னாக்கா ஹுகோ டி ரைஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன பண்றாங்கனாக்கா இந்த தியரியை வந்து என்ன பண்றாங்கனாக்கா சொல்றாங்க, ப்ரொபோஸ் பண்றாங்க. அதே போல மியூட்டேஷன்
மியூட்டேஷன், இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து கொரோனா வைரஸே எடுத்துக்கலாம். எவ்வளோ வேரியேஷன் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒமிக்ரான், டெல்டா, இப்ப வந்து கரண்டா JN1 அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஏன் இப்படி வேரியேஷன் வந்துகிட்டே இருக்குன்னா அதோட அதுல ஜீன்ல வந்து ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறதுனால இந்த மாதிரி அது எவாலுவேட் ஆகிக்கிட்டே இருக்கு, மாறுபாடு அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால தான் அதுக்கு வந்து நம்மளால பர்டிகுலரா என்ன பண்ண முடியலன்னா மெடிசன் கண்டுபிடிக்க முடியல. அப்ப மியூட்டேஷன்னா என்ன? ஜீன்லயும் குரோமோசோம்லயும் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னாக்க மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து ஜீன் மியூட்டேஷன், குரோமோசோமல் மியூட்டேஷன், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், நேச்சுரல் செலக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 5 டைப்ஸ் இருக்கு. ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னா என்னன்னாக்க ஜீன்ல ஏதாச்சும் மாற்றம் நடந்துச்சுன்னா அதைத்தான் ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்க பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஒன் வந்து குரோமோசோமல் மியூட்டேஷன். குரோமோசோமல் மியூட்டேஷன்னா அதாவது குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர், குரோமோசோமோட அமைப்புல ஏதாச்சும் மாறுபாடு இல்ல வேறுபாடு, வேரியேஷன் நடந்துச்சு அப்படின்னாக்க அதை வந்து குரோமோசோமல் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து 22 நம்பர் இருந்துச்சுன்னா அது 33 இருக்கலாம், இல்லனா 21 இருக்கலாம், இல்லனா ஒன்னு மாதிரியே இன்னொன்னு டூப்ளிகேட் ஆயிருக்கலாம், இல்லனா இந்த இடத்துல இருக்க வேண்டியது இன்னொரு இடத்துல டிரான்ஸ்லொகேட் ஆயிருக்கலாம். அப்ப இதுல வந்து டெலிஷன், அடிஷன், டூப்ளிகேஷன், டிரான்ஸ்லொகேஷன், அதாவது இடமே மாறி கூட இருக்கலாம். இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அதை வந்து குரோமோசோமல் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த மாதிரி மியூட்டேஷன்லாம் நடந்துச்சுன்னா அந்த ஆஃப்ஸ்பிரிங், அதாவது ஆஃப்ஸ்பிரிங்னா என்ன அப்படின்னாக்க யங்கர் ஒன். அப்ப அதுல வரக்கூடிய ஃபீனோடைப்னா அதோட பிசிக்கல் அப்பியரன்ஸ், அதோட வெளி தோற்றத்திலேயே வந்து என்ன இருக்கும்னாக்க மாறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் அப்படின்னா என்னன்னாக்க ஒரு ஜீனையும் என்ன பண்ணுவாங்கன்னா கிராஸ் பண்றது, அதாவது ஒரு ஜீனும் இன்னொரு ஜீனையும் கிராஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு புதுசான ஒரு இண்டிவிஜுவலை, புதுசா ஒரு ஆர்கானிசத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. அதாவது ஒரு சேம் ஸ்பீசிஸ்குள்ளாரியே ஜெனட்டிக் வேரியேஷன் அப்படின்னாக்க, ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன்னாக்க என்ன பண்ணுவாங்கனாக்க ஒரு ஜீனையும் லேப்ல வச்சு என்ன பண்ணுவாங்கனாக்க கிராஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு புதுசா ஒரு ஆர்கானிசம் கண்டுபிடிக்கிறது. நேச்சுரல் செலக்ஷன் யாரோடது அப்படின்னாக்க சார்லஸ் டார்வினோட முக்கியமான பிரின்சிபல். இதுல வந்து என்னன்னாக்க வேரியேஷன்லாம் நடக்காது, ஆனா நம்மளுக்கு தேவையான ஜீன்ஸை எடுத்துட்டு அதுல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஆர்டிபிஷியலா நடக்கிறது. ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், இந்த நேச்சுரல் செலக்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆர்டிபிஷியலா பண்ணிக்கலாம். அதே போல ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு 2 அதாவது இன்டர்பிரீட், இனப்பு கலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 ஆர்கானிசத்தை எடுத்து நம்ம வந்து அதை வந்து லெபார்டரியில வச்சு பர்டிகுலரா நம்மளுக்கு தேவையான, இப்ப எப்படி ஹைபிரிட் வெரைட்டிலாம் உருவாக்குறோம் பிளான்ட்ஸ்ல, அதே போல அனிமல்ஸ்லயும் வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன், அதாவது இன்டர்பிரீட் பண்ணுவாங்க. 2 சேமா இருக்கிற ஸ்பீசிஸ்குள்ளார என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்பிரீட் பண்ணுவாங்க. தென் அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னா என்னன்னாக்க ஒரு ஆர்கானிசம் வந்து ஒரு காமனான ஆன்செஸ்டர்ல இருந்து தான், அதாவது பொதுவான ஒரு மூதாதையர்ல இருந்து தான் அந்த உயிரினங்கள் தோன்றி இருக்கும். ஆனா ஒரு சில சூழ்நிலைகளுக்காக அது ஒரு புதிய சூழ்நிலைய, ஒரு புதிய இருப்பிடத்தை தேடி அது போயிருந்திருக்கும். அந்த இருப்பிடத்துல அதுக்கு உணவு, இடம் எல்லாமே கிடைச்சதுனால அந்த இடத்துலயே அது என்ன ஆயிரும்னாக்கா அந்த புதுசா தோன்றின உயிரினம் வந்து செட்டில் ஆயிரும். இதத்தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வந்து எதுக்கு இந்த அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா என்னன்னு சொல்றாங்கன்னா டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் அப்படிங்கிற பேர்டையும் ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ் அப்படிங்கிற ஒரு இனத்தையும் இதுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டா சொல்றாங்க. எதுக்கு? இந்த அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு. அடாப்டிவ் ரேடியேஷன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப இது எல்லாம் இந்த உயிரினத்துக்கு எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு உயிரினம் தான் மூதாதையரா இருக்கும். அதுல இருந்து தான் இந்த உயிரினங்கள் எல்லாமே தோன்றி இருக்கும். ஆனா காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதோட உணவுக்காகவும் இருப்பிடத்திற்காகவும் என்ன பண்ணிருக்கோம்னாக்க ஒரு இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு அது என்ன பண்ணிருக்கோம்னாக்க பரிணாம வளர்ச்சினால அது போயிருக்கும். அதையே அதோட வாழ்விடமா மாத்திருக்கும். அதாவது புது நியூலி இன்வேடட் ஹேபிடேட்டை வந்து, அதாவது புதுசா ஒரு வாழ்விடத்தை உருவாக்கி இருக்கும். இதத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா அடாப்டிவ் ரேடியேஷன். இதுலயே நேம்லயே இருக்கு. அடாப்டிவ் அப்படின்னா என்னது? தத்து எடுத்துக்கிறது, அடாப்ட்
அடாப்ட் பண்ணிக்கிறது. அப்ப அடாப்டிவ் ரேடியேஷன் ஒரு புதுசான இடத்த அது வந்து என்ன பண்ணுது, அடாப்ட் பண்ணிக்குது, எடுத்துக்குது. அப்படிங்கும் போது இதை வந்து அடாப்டிவ் ரேடியேஷன் சொல்றோம். இந்த டயக்ராம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் அப்படின்னா ஒரு பேர்டு. இது மோஸ்ட்லி எங்க இருக்கும் அப்படின்னாக்க நார்த் அமெரிக்கால வந்து இது வந்து இருக்குது. தென் மார்சுபியல்ஸ் வந்து ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய ஒரு அனிமல்ஸ், ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்க மார்சுபியல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல என்னென்ன மாதிரியான விலங்குகள்லாம் வருது அப்படின்னாக்க கங்காரு, அதுக்கப்புறம் வந்து இந்த கோலா, அதுக்கப்புறம் இந்த டயக்ராம்ல இருக்கிற மற்ற எல்லா விலங்குகளும் எதுல வரும் அப்படின்னாக்க இந்த மார்சுபியல்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வருது. அதே போல இப்ப இந்த டார்வின் ஃபின்ச்சஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே அதோட காமனான ஆன்செஸ்டர் யாரு அப்படின்னாக்க கேலோபாகஸ் அப்படின்னு சொல்ற ஒரு பேர்டு தான். கேலோபாகஸ் அப்படிங்கிற ஒரு உயிரினத்திலிருந்து தான் இந்த டார்வின் ஃபின்ச்சஸ் வந்து எத்தனை இதா ரெகக்னைஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குனாக்க 14 இதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த கேலோபாகஸ்ல இருந்து தான் இந்த 14 ஆர்கானிசமும் தோன்றுனுச்சு. ஆனா அது ஒவ்வொன்றும் என்ன பண்ணிக்கிச்சு, அதோட உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் வேற வேற இடத்துக்கு போயிருச்சு. இந்த 14 ஸ்பீசிஸ், அதாவது இந்த 14 வகையான இந்த டார்வின் ஃபின்ச்சஸையும் இந்த டயக்ராம்ல காட்டியிருக்கேன் பாருங்க, அதோட நேமோடயே காட்டியிருக்கேன். இப்ப இந்த 14 வகையான டார்வின் ஃபின்ச்சஸும் எப்படி இருக்குன்னா அதோட சைஸ், அதோட உடம்புல வந்து சைஸ்ல வந்து டிஃபர் ஆகுது. அதோட அந்த பீக் இருக்கும்ல, அந்த மூக்கு, அதோட ஷேப்லயும் வந்து வேறுபாடுகள் தெரியுது. அதோட ஃபீடிங், அதோட சாப்பிடுற அந்த பிஹேவியர்லுமே என்னன்னாக்கா ஒரு சிலது வந்து பூச்சிகளை சாப்பிடுது, ஒரு சிலது வந்து கேக்டஸ் தேன்களை குடிக்குது, ஒரு சிலது வந்து பிளட் சாப்பிடுது, ஒரு சிலது வந்து என்னன்னாக்கா விதைகளை சாப்பிடுது, இந்த மாதிரி பிளவர்ஸை சாப்பிடுது. இந்த மாதிரி அதோட ஃபீடிங் ஹேபிட், அதாவது ஃபுட் ஹேபிட்டுமே என்ன ஆகுதுனாக்க இந்த 14 வகையிலையும் நிறைய மாறுபாடுகள் ஏற்படுது. ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு காமனான உயிரினம் எது, ஆன்செஸ்டர் யாருன்னா கேலோபாகஸ் அப்படிங்கிற ஒரு பேர்டு தான். சோ இதுல வந்து இது வந்து இப்ப என்னன்னாக்க இது எல்லாமே எதனால வந்துச்சு அப்படின்னாக்க நேச்சுரல் செலக்ஷன். அதாவது டார்வின்ஸோட தியரி படி பார்த்தோம் அப்படின்னாக்க எது வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபுட்டுக்கும் சரி ஸ்பேஸுக்கும் சரி எது எல்லாமே ஸ்ட்ரகிள் போராடி எது வந்து ஃபிட்டா இருக்கோ எல்லா சூழ்நிலையிலும் அந்த உயிரினம் தான் என்ன ஆகுது அப்படின்னாக்க பரிணாம வளர்ச்சியை நோக்கி பயணிக்குது. அப்ப டார்வின் ஃபின்ச்சஸ் வந்து அதுக்கான இருப்பிடத்தை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் இந்த டார்வின் ஃபின்ச்சஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஜீன்ல வந்து இந்த வேரியேஷன், இந்த மாற்றம் நடந்துச்சு அப்படின்னாக்க ALX1 அப்படிங்கிற ஜீன். இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ALX1 டிஎன்ஏ, அதாவது டார்வின் ஃபின்ச்சஸ்ல இருக்கக்கூடிய ஜீன்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏல எந்த ஜீன் அப்படின்னாக்க ALX1 அப்படிங்கிற ஜீன்ல மாற்றம் நடந்ததுனால தான் அந்த 14 ஸ்பீசிஸ்க்கும் உள்ளார இருக்கக்கூடிய அந்த மூக்கு, அந்த பீக்ல எல்லாம் வந்து அதோட சைஸ்ல எல்லாம் வந்து டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், மியூட்டேஷன்ல அதாவது ஜீன்லயோ இல்ல குரோமோசோம்லயோ வேரியேஷன் நடந்தா அதோட ஸ்ட்ரக்சர்ல தான், அதாவது அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ், அதோட அமைப்பு வெளி தோற்றத்துல தான் அது தெரியும் அப்படின்ட்டு. இப்ப டார்வின் ஃபின்ச்சஸை எடுத்து பார்க்கும் போது அதோட அளவுலயும் அதோட அந்த பீக், அந்த மூக்கு இருக்குல்ல, அதுலயும் வந்து மாற்றம் தெரியுது. தென் மார்சுபியல்ஸ், இந்த மார்சுபியல்ஸ் ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய இந்த மார்சுபியல்ஸும் நார்த் அமெரிக்கால இருக்கக்கூடிய தொப்புள்குடி பாலூட்டிகள் பிளசன்டல் மேமல்ஸ், அது ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ் அதுல வருது. இது எல்லாமே என்னன்னாக்க பாலூட்டிகளோட ஒரு சப் கிளாஸஸ், கிளாஸ், குரூப், ஸ்பீசிஸ் இதெல்லாம் படிச்சிருப்போம்ல டிவிஷன்ல, கிளாஸஸ் ஆஃப் டிவிஷன்ல. அப்ப இந்த மேமல்ஸ் அப்படிங்கிற கிளாஸோட சப் கிளாஸ் தான் எதுனா இந்த மார்சுபியல்ஸும் பிளசன்டல் மேமல்ஸும். ஆனா இது என்னன்னாக்க அதோட உணவுக்காகவும் இருப்பிடத்திற்காகவும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னாக்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போயிருக்கு. மார்சுபியல்ஸ் எல்லாமே ஆஸ்திரேலியால இருந்துருச்சு.
பிளசன்டல் அதாவது பாலூட்டிகள் எல்லாமே, தொப்புள்குடி பாலூட்டிகள் எல்லாமே மூவ் ஆகி எங்க போயிருச்சு அப்படின்னாக்க நார்த் அமெரிக்காக்கு போயிருச்சு. அப்ப அதோட வாழ்விடங்களை என்ன பண்ணிக்கிச்சுனாக்க சாப்பாடுக்காகவும் இருப்பிடத்திற்காகவும் மூவ் ஆகி அது எங்க போயிருச்சு அப்படின்னாக்க நார்த் அமெரிக்காக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது இதோட லைஃப் ஸ்டைல், அதாவது இருப்பிடமா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், எல்லாமே, அதாவது ஒரு லொக்கமோஷன் மூவ் ஆகிற இதா இருக்கட்டும், இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன், இது எல்லாமே இந்த மார்சுபியல்ஸ்க்கும் இந்த பாலூட்டிகளுக்கும் ஒரே மாதிரியா தான், அதாவது மேமல்ஸ்க்கும் ஒரே மாதிரியா தான் இருக்கும். ஆனா அதோட ஃபுட்டுக்கும் இருப்பிடத்திற்காகவும் அது என்ன ஆயிருச்சு அப்படின்னாக்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அடாப்ட் ஆகி போயிருச்சு. ஆஸ்திரேலியாவை விட்டு ஒன்னு மார்சுபியல்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கும், பிளசன்டல் மேமல்ஸ் நார்த் அமெரிக்காவும் போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மார்சுபியல்ஸுக்குமே பிளசன்டல் மேமல்ஸுக்குமே ஒரு பொதுவான காமன் ஆன்செஸ்டர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அடாப்டிவ் ரேடியேஷன். அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னா நத்திங் பட் ஒண்ணுக்காக, அதாவது உணவுக்காகவோ இல்லைனாக்க அதோட இருப்பிடத்திற்காகவோ ஒரு இடத்துல இருந்து புதுசா ஒரு நியூலி ஹேபிடேட், அதாவது புதிய ஒரு இருப்பிடத்திற்கு மூவ் ஆகி போறது தான் அடாப்டிவ் ரேடியேஷன். அதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸா டார்வின் ஃபின்ச்சஸையும் இன்னொன்னு என்னன்னாக்கா மார்சுபியல்ஸ், ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய மார்சுபியல்ஸ் அப்படிங்கிற ஆர்கானிசத்தையும் ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. இந்த லெசன்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். லவ் லேர்னிங்.